ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல நேரங்களில் நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அ இதை இந்த இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியே இல்லையே, இதை எனக்கு போய் இதை செய்து விட்டார்களே என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைத்து நாம் சோர்ந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பல நேரங்களில் இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது, இதிலிருந்து நான் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும், என் நீதியை நான் நிரூபித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. இங்கே ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சிறைச்சாலையிலே அவன் எப்படி பயன்படுத்தப்படுகிறான் பாருங்கள். அங்கே தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யாரிடத்தில் ஒப்புவிக்கிறானால் யோசேப்பின் இடத்தில் ஒப்புவிக்கிறான். அப்படியானால் யோசேப்பு சிறைச்சாலையிலே ஒரு விசாரணைக்காரனாக இருக்கிறார். யாருக்கு? இந்த சுயம்பாய்க்கும் பானபாத்திரக்காரனுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்பு இவர்கள் இருவரையும் யார் தவறு செய்தார்கள் என்று சொல்லி விசாரிக்கிறவனாக அங்கே சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். உண்மைதான், அவன் செய்யாத ஒரு குற்றத்தை சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். ஆனாலும் அங்கேயும் தேவன் அவனை பயன்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை அநீதி இழைக்கப்படலாம். உங்கள் மீது நீங்கள் செய்யாத குற்றத்தை உங்கள் மீது சுமத்தி நீங்கள் ஏதோ குற்றம் செய்ததை போல இந்த உலகத்தில் உங்களை காண்பிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலும் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் அங்கேயும் ஒரு விசாரணைக்காரராக, ஒரு அதிகாரியாக ஆண்டவர் உங்களை வைப்பார். ஆகவே கலங்கி போகாதிருங்கள். ஐயோ, அநீதி இழைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கேயும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்.